கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ராஜமௌலிக்கு வலை வீசும் ரஜினிகாந்த், ஆமீர் கான். தமிழ்ல நானி, தெலுங்குல மகதீரா உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்குன எஸ் ராஜமௌலி இப்போ பாகுபலின்ற பிரம்மாண்ட சரித்திர படத்தை 2 பாகங்களா எடுத்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உலக திரையுலகையே திரும்பி பார்க்க வைக்கும் படமா தெலுங்கு திரையுலகத்தோட கௌரவமா பாகுபலி படம் இருக்கும்னு பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ரஜினிகாந்த் ராஜமௌலி இந்தியாவோட நம்பர் 1 டைரக்டரா வருவார்னு மனம் திறந்து பாராட்டினாரு. அதோடு ராஜமௌலி இயக்கும் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நடிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. லிங்கா படத்தோட விழா 2 நாட்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல நடந்த போதுதான் ரஜினிகாந்த் அப்படி பேசியிருந்தாரு. நேத்து அதே ஹைதராபாத்ல தன்னோட PK படத்தோட நிகழ்ச்சிக்காக வந்திருந்த பாலிவுட் நடிகர் ஆமீர் கானும் ராஜமௌலிய பத்தி பாராட்டி பேசியிருக்காரு. ராஜமௌலியோட திறமை பத்தி எனக்கு தெரியும், அவரோட எப்போ வேணும்னாலும் பணியாற்ற தயார்னு ஆமீர் கான் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த நாட்கள்ல உலகமே வியந்து பார்க்கும் 2 இந்திய நடிகர்கள் இயக்குனர் ராஜமௌலிய பத்தி பாராட்டி பேசியிருக்கிறது தெலுங்கு திரையுலகினரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ராஜமௌலியோட இயக்கத்துல ரஜினிகாந்தும் ஆமீர் கானும் நடிக்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. 2 பேருமே ராஜமௌலிக்கு வலை வீசி இருக்காங்க. இவங்க வலையில ராஜமௌலி சிக்குவாரான்றது அவர் கொடுக்கும் பதில பொறுத்தே இருக்கு.